வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் சந்துரு. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பரான கருவேப்பிலை மீன் வறுவல் அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடி வந்து நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை மீன் வறுவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். அந்த மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்மளுடைய சீக்ரெட் கருவேப்பிலை பொடியை வந்து ஆட் பண்ண வேண்டியது. அதில் அதையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போக சொல்ல கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. எதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பைனிங் கொடுக்கும். இப்போ போட்ட மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாது. அதனால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை போட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. சும்மா டஸ்டிங்காக மட்டும்தான் நம்ம கார்ன்ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி வந்து இட்லி, தோசை, சாதத்து கூட தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. அப்பப்போ இந்த மாதிரி நான்வெஜ்லேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு கருவேப்பிலை சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அந்த கருவேப்பிலை சிக்கன் ரோஸ்ட்டோட ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம். அந்த மீனெல்லாம் நல்லா ஒன் சைடு குக் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணது என்னவோ நான் ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இந்த பிளேட்டிங் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பிளேட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து பார்க்க சொல்ல தான் தெரிஞ்சுது எனக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்கா அப்படின்ட்டு. சரி, ஓகே, என் தோலை நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிளேட்டிங்கும் ப்ளஸ் ரெசிபியும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம பேஜில் வந்து. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக என்ன ரெசிபி போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.